அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அழகிய அழைப்பு அப்படிங்கிற தலைப்பில் இறைவனுடனான நம்மளோட உரையாடலை இன்னும் எப்படி மெருகேற்றிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நமக்கு முன்னாடி இறைவனிடம் கையேந்து யாசித்த சில அழைப்புகளின் மூலமாக நம்ம கற்றுக்கிட்டு வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிரார்த்தனை ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிரார்த்தனை. ஏன் அப்படின்னா இதுதான் மனித வரலாற்றிலேயே கேட்கப்பட்ட முதல் பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையுடைய பின்னணியை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரத்துல் பக்கராவுடைய 30வது வசனத்திலிருந்து சொல்கிறான். அதே போல் சூரா ஆராஃபுடைய 11வது வசனத்திலிருந்து சொல்கிறான். இந்த பிரார்த்தனையை செஞ்ச நபர் யார் அப்படின்னு பார்த்தா முதல் மனிதரும் முதல் தூதரும் நம்முடைய தந்தையுமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் இந்த பிரார்த்தனையை செய்கிறாங்க. அல்லாஹ் ஆதம் நபியை படைச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு எல்லா பொருள்களுடைய பெயரையும் கற்றுக் கொடுக்குறான். கற்றுக் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் மலக்குமார்கள் முன்பு அவங்கள நிறுத்தி அந்த பொருள்களுடைய பெயர்களை சொல்லி அவங்க எல்லாருக்கும் அதை எடுத்து காட்டுறான். அதுக்கப்புறமா ஆதம் நபிக்கு சுஜூது செய்ய சொல்லி எல்லா மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு கட்டளை இடுறான். எல்லாரும் சுஜூது செய்கிறாங்க, இப்லீஸை தவிர. அப்போது அங்கேருந்து அல்லாஹ் இப்லீஸை சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றுறான். மறுமை நாள் வரைக்கும் இப்லீஸ் அவகாசம் கேட்குறான். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்புறம் அல்லாஹ் ஆதம் நபிக்குன்னு ஒரு துணையை ஏற்படுத்துகிறான். இந்த இருவரையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் கொஞ்ச காலம் நீங்கள் தங்கியிருங்க அப்படின்னு சொல்லி அனுமதிக்கிறான். ஆதம் நபியும் அவங்களுடைய துணையும் இப்போ சொர்க்கத்துக்குள்ளவர்களாக மாறுறாங்க, சொர்க்கத்துக்குள்ளே இருக்காங்க. அப்படி அவங்க சொர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் அவங்களுக்கு ஒரே ஒரு கட்டளை மட்டும்தான் வைக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு படைப்புன்னு பாருங்கள். முதல் படைப்பு, அல்லாஹுவாலேயே எல்லா பெயர்களையும் கற்றுக்கொண்ட ஒரு படைப்பு. மலக்குமார்கள்லேருந்து எல்லாருமே அவங்களுக்கு சுஜூது செய்த ஒரு படைப்பு. முதல்ல சொர்க்கத்துக்குள்ளே போன ஒரு படைப்பு. இவ்வளோ கண்ணியமிக்க ஒரு படைப்பு கிட்ட அல்லாஹ் ஒரே ஒரு கட்டளை மட்டும் வைக்கிறான். என்ன அப்படின்னா, இந்த சொர்க்கத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் இந்த ஒரு மரத்தை மட்டும் நீங்கள் நெருக்காதீங்க. அந்த ஒரு மரத்தை நீங்கள் நெருங்குனீங்க, அதில் உள்ள கனிகளை நீங்கள் புசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 2 பேருமே அக்கிரமம் செய்தவர்களாகவும் வரம்பு மீறியவர்களாகவும் ஆயிடுவீங்க அப்படிங்கிற எச்சரிக்கையோடு தான் அல்லாஹ் அவங்கள சொர்க்கத்துக்குள்ளே அனுப்புகிறான். அதுக்கப்புறம் நடந்த விஷயம் நம்மளுக்கு தெரியும். என்ன ஆகுது? அவங்க சொர்க்கத்துக்குள்ளே போன உடனே இப்போ ஷைத்தான் அவங்கள அந்த விஷயத்தில் தான் வழி தவற வைக்கிறான். எப்படி வழி தவற வைக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் சூரத்துல் ஆராஃபில் சொல்லும் போது சொல்கிறான். அவங்க 2 பேர்கிட்டையும் ஷைத்தான் போய் நேரடியாக நீங்கள் இந்த மரத்துடைய பழங்களை சாப்பிடுங்க, நீங்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்படுங்கன்னு சொல்லலை. ரொம்ப அழகாக அந்த தவறையே ரொம்ப அழகாக்கி காட்டுறான். நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மலக்குமார்கள் ஆகிருவீங்க, அல்லது இந்த சொர்க்கத்திலேயே நீங்கள் நிரந்தரமாக தங்கிடுவீங்க. அப்படி நீங்கள் தங்குனீங்கன்னா அல்லாஹ்வுக்கு இன்னும் நீங்கள் கட்டுப்பட்டுட்டே இருக்கலாம், அல்லாஹ்வை இன்னும் நீங்கள் புகழ்ந்து சொர்க்கத்தில் இருந்தே நீங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமுரியவர்களாக மாறலாம் அப்படிங்கிற ரீதியில் அவங்கள வழிகெடுக்கிறான். எப்பையும் ஷைத்தானுடைய யுக்தி இது என்னன்னா, எந்த ஒரு தவறையும் நமக்கு தவறுன்னு சொல்லி வழிகாட்ட மாட்டான். அந்த தவறில் உள்ள அழகை பெரிதாக்கி காட்டி தான் நம்மளை வழிகெடுப்பான். இப்போ அந்த வகையில் தான் இங்கே ஆதம் நபிக்கும் அவங்களுடைய துணைக்கும் இந்த விஷயங்கள் அழகாக்கி காட்டப்பட்ட உடனே அவங்களும் அந்த கனியை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போது அவங்க உடம்பில் இருந்த வெக்க உணர்வு அவங்களுக்கு வெளிப்படுது. சொர்க்கத்தில் உள்ள இலைகளை ஆடையாக எடுத்து அவங்க அணிஞ்சிக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் அவங்கள அழைக்கிறான். அவங்கள சந்திக்கிறதுக்காக இறைவன் முன்னாடி போய் நிற்கிறதுக்கு ரொம்ப வெக்கப்பட்டவர்களாகவும் அவமானப்பட்டவங்களாகவும் ஆதம் நபியும் அவங்களுடைய துணையும் வந்து நிற்கிறாங்க. இப்போ அல்லாஹ் அவங்கள பார்த்த உடனே கேட்குறான், நான் உங்களுக்கு எச்சரிக்கலையா? இதை செய்யாதீங்கன்னு நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யலையா? இதை ஏன் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே இப்போ அந்த இருவரும் மனம் வருந்தி இறைவன்கிட்ட ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. அந்த பிரார்த்தனையும் கூட ஆதம் நபி அல்லாஹ்விடமிருந்து கற்றுக்கொண்ட வார்த்தைகளால் தான் செய்கிறதா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சுட்டி காட்டுறான். அப்போது என்ன பிரார்த்தனை அப்படின்னா, ரப்பனா லலம்னா அன்ஃபுசனா வ இல்லம் தஹ்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஷிரூன்.
எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம். நீ எங்களை மன்னித்து அருள் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகளாகி விடுவோம் அப்படிங்கிற பிரார்த்தனையை ரொம்ப உளமாற இருவரும் மேற்கொள்கிறாங்க. இந்த பிரார்த்தனையினுடைய விளைவாக என்ன நடக்குது அப்படின்னா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவ தவ்வாபுன் ரஹீம். ஆதம் தன் இறைவனிடமிருந்து கற்றுக்கொண்ட வார்த்தைகளால் மன்னிப்பு கேட்டார். எனவே அல்லாஹும் அவரை மன்னித்தான். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா பக்ராவுடைய 37வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். இந்த அழைப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அழைப்பு. இந்த அழைப்பு ரொம்ப சிறப்பான அழைப்புன்னு நம்ம சொன்னதுடைய காரணம் என்ன அப்படின்னா, இதை சொல்லி கொடுத்தது நம்மளுடைய இறைவன். இப்போ இறைவனிடமிருந்து கற்றுக்கொண்டு முதல்ல அழைக்கப்பட்ட பிரார்த்தனையும் இதுதான். இந்த பிரார்த்தனை ஒரு அழகிய பிரார்த்தனையாக மாறியதற்கு ஒரு 2 விஷயந்தான் இதில் காரணமாக இருக்குது. ஆதம் நபி இந்த பிரார்த்தனையில் ஒரு 2 விஷயத்தை கையாளுறாங்க. அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, ரப்பனா லலம்னா அன்ஃபுசனா, யா அல்லாஹ் இறைவனே எனக்கு நானே தீங்கிழைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குற்றத்துக்கான மொத்த பொறுப்பையுமே தன் மேலே எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, நம்மள எத்தனை பேர் நம்ம செய்கிற குற்றத்துக்கு நான் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறத உளமாற என்னைக்கு நம்ம ஒத்துட்டு இருந்திருக்கோம். நம்மளை சுற்றி இருக்க நபர்கள் மேலேயும் நம்மளுடைய சூழலின் மேலேயும் தானே அந்த குற்றத்தை நம்ம சுமத்துறோம். நீங்கள் என்கிட்ட அப்படி கேட்டனால தான் நான் போய் சொன்னேன், நீங்கள் என்கிட்ட கோமா நடந்தனால தான் நான் வரம்பு மீறினேன், இல்லை என்னுடைய சூழல் அப்படி இருந்ததுனால என்னால் சரியாக நடந்துக்க முடியலை அப்படின்னு சொல்லி நமக்கு எதிரே உள்ள நபர்கள் மேலேயும் நம்மளுடைய சூழல்கள் மேலேயும் தான் நம்ம குற்றத்திற்கான பொறுப்பை சுமத்துறோம். ஆனால் ஆதம் நபி உண்மையாக தான் செஞ்சது தவறுன்னு உணர்ந்தனால முதலாவதாக இறைவன் முன்பு தன்னுடைய குற்றத்திற்கான பொறுப்பை தன் மேலே எடுத்துக்கிட்டாங்க. யா அல்லாஹ், நீ சொன்ன இது நீ செய்யக்கூடாதுன்னு நீ எச்சரித்ததை தெரிஞ்சும் நான் இதை செஞ்சது என்னுடைய தவறு தான் அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டாங்க. 2வதாக ஆதம் நபி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மன்னிக்கிற அதிகாரத்தை முழுமையாக அல்லாஹுடைய கையில் கொடுத்துட்டாங்க. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. யா அல்லாஹ், நான் வரம்பு மீறிட்டேன், இப்போ நான் என்ன செய்ய? நீ என்னை மன்னிக்கலை அப்படின்னா என்னை யார் மன்னிப்பா? நீ மட்டும் என்னை மன்னிக்காமல் விட்டுட்ட அப்படின்னா நீ எச்சரித்த அநியாயக்காரர்களை ஒருவனாக நான் மாறிடுவேன், என்னை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஆதம் நபி அல்லாஹ் கிட்ட மன்னிக்கிற பொறுப்பை முழுமையாக அல்லாஹோட கையில் கொடுத்துட்டு அதை உறுதியாக நம்பி நீ மட்டும்தான் என்னை மன்னிக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை செஞ்சாங்க. இந்த 2 விஷயமும் தான் இந்த பிரார்த்தனையை ஒரு அழகிய பிரார்த்தனையாக மாற்றுது. அல்லாஹ் கிட்டேருந்து உடனடியாக மன்னிப்பையும் பெற்றுத்தருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ் ஆதம் நபிக்கு மட்டும்தான் எச்சரிக்கை கொடுத்தானா? நமக்கெல்லாம் அல்லாஹ் கிட்டேருந்து எந்த எச்சரிக்கையுமே வரலையா? ஒரு நாளையில் எத்தனை முறை நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுறோம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயங்கள் எத்தனை நம்ம செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய எத்தனை விஷயங்கள் நம்ம செய்கிறோம். பகிரங்கமாக நம்ம எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம், ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் மறைச்சு நம்ம எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம செய்கிற பாவத்துக்கெல்லாம் உடனே தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு மட்டும் அல்லாஹ் ஒரு விதி எழுதியிருந்தான் அப்படின்னா நம்மளுடைய நிலைமையெல்லாம் இன்றைக்கி என்னவா இருக்கும்? ஒரு நாளைக்கு பல முறை வரம்பு மீறுறோம்ல. நம்மளுடைய பார்வைகளால் சில நேரம் வரம்பு மீறுறோம், நம்மளுடைய சொற்களில் வரம்பு மீறுறோம், நம்மளுடைய செயலில் வரம்பு மீறுறோம், இன்னும் சில செய்கைகள் செஞ்சு நம்ம அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வரம்பு மீறுறோம். இது எல்லாமே ஆதம் நபி சொன்ன மாதிரி நமக்கு நாமளே செய்கிற அநீதம் தானே. இப்போ இந்த வரம்பு மீறல்களை நம்ம செய்கிற நம்ம எத்தனை முறை அல்லாஹ் கிட்ட இதுக்காக மன்னிப்பு கேட்குறோம்? நான் இங்கே சொல்ல வர்றது அஸ்தோஃபர்லான்னு சொல்கிறதோ, இஸ்திக்ஃபாரை மனநமிட்டு ஓதுறதோ, யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து வேண்ட துவாக்களை மனநமிட்டு ஓதுறதோ இல்லை. இந்த துவாக்களை உளமாற எத்தனை முறை ஓதி அல்லாஹ் கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டிருக்கோம். இவ்வளவு வரம்பு மீறுதல் செஞ்சதுக்கு பின்பும் அல்லாஹ் நம்மளுக்கு அவகாசம் கொடுத்துட்டே இருக்கானே, அது எதனால்? என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? நம்ம ஒரு பாவம் செஞ்சு அந்த பாவத்துக்கான மன்னிப்பு கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம மரணம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நிலை என்னவாக இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க,
ஒரு அடியான் ஒரு நன்மை செய்தால் அல்லாஹ் அதுக்கான கூலியை உடனே எழுதிடுறானா. ஆனால் அதே ஒரு தீமை செய்தால் அந்த தீமையை உடனே எழுதுறதில்ல. அந்த தீமைக்கு அவர் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அல்லாஹ் ஒரு காலம் அவகாசம் கொடுக்குறானா. அப்போது நம்ம இவ்வளோ வரம்பு மீறுதல் செஞ்சும் அல்லாஹ் நம்மளுக்கு அவகாசம் கொடுக்குறான், நம்மளுடைய ஆயுளில் ஒவ்வொரு நாளாக அதிகரித்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்படின்னா என்ன காரணம்னா, நம்முடைய இறைவன் நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறான். இங்கே நம்மளுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் நம்ம மரணித்து மறுமையை சந்தித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை தான் இருக்கிறதுலே ஒரு மோசமான வாழ்க்கையாக இருக்கும். அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் வழங்கிய இன்பங்களை அனுபவிக்கிற நம்ம இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறத மட்டும் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம கூட சமகாலத்தில் வாழ்கிற எத்தனையோ மக்கள் கஷ்டங்களுக்கும் சோதனைகளுக்கும் மத்தியில் இருக்காங்க. பலஸ்தீனை சேர்ந்த ஒரு 9 வயது சிறுமி ஒரு வீடியோவில் பேசியிருக்காங்க. தனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறதாகவும் இந்த போர் எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்பாங்க, ஏன் உங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி. எங்கள் அம்மா இந்த ஊரில் இல்லை, அவங்க வெளியூரில் இருக்காங்க. இங்கே போர் நடக்கிறதால எங்கள் அம்மாவால் இங்கே வர முடியல, எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசியிருப்பாங்க. அந்த பொண்ணோட கண்ணில் ஒரு ஏக்கம் இருக்கும், எங்கே நம்மளோட அம்மாவை நம்ம பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி. இவங்களோட வாழ்க்கையெல்லாம் நம்மளோட வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மளுக்கு எவ்வளோ அருட்கொடை வழங்கியிருக்கான். சின்னதோ பெரியதோ நமக்குன்னு பாதுகாப்பாக ஒரு வீடு, நல்ல உணவு, இதுக்கும் மேலதிகமாக நம்ம நேசிக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய பிள்ளைகள், தாய், தந்தை, கணவன் அப்படிங்கிற நமக்கு பிடித்த மனிதர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் நம்மளை வாழ வச்சுருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இதை விட ஒரு மனிதனுக்கு நிம்மதியாக வாழ்கிறதுக்கு வேறு என்ன வேணும்? ஆனால் நம்ம இறைவனுக்கு இதுக்காக நன்றி சொல்கிறதும் இல்லை, நம்ம செய்கிற வரம்பு மீறுதலுக்கு இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறதும் இல்லை. இங்கே நம்ம நிம்மதியாக வாழ்கிற மாதிரி தானே நம்ம மறுமையிலையும் நிம்மதியாக வாழணும். அப்போது அதுக்கான அடித்தளம் என்னென்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டது போல் அல்லாஹ் கிட்ட ஒரு மாற நம்ம மன்னிப்பு கேட்கணும். சகோதரிகளா, நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம மன்னிப்பு கேட்குறதால அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிடுறான் அப்படின்னு. அப்படி இல்லை, இறைவன் மன்னிக்கக்கூடியவன், அதனால நம்மளை மன்னிக்கிறான். அதனால தான் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் போது தவ்வாபூன்னு சொல்கிறான். தவ்வாபூன் அப்படின்னா மன்னிப்பவன் அர்த்தம் இல்லை, மீண்டும் மீண்டும் எத்தனை முறை பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் மீண்டும் மன்னிப்பவன் அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். அல்லாஹுடைய மன்னிப்புக்கு ஒரு நிகழ்வு உதாரணமாக சொல்லி நான் இந்த நினைவூட்டலை நிறைவு செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். பனு இஸ்ரவேல் சமூகத்தில் ரொம்ப பஞ்சமும் மழையும் இல்லாமல் ரொம்ப வறட்சியாக இருந்தது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அல்லாஹ் கிட்ட மழை வேண்டி பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்போது மூசா நபிக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்கிறான். என்ன அப்படின்னா, உங்களுக்கு மத்தியில் 40 ஆண்டு காலம் தொடர்ந்து பாவம் செஞ்ச ஒரு மனிதர் இருக்கிறாரு, அதனால தான் உங்களுக்கு மழை இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மூசா நபி இதை மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. உங்களுக்கு மத்தியில் 40 ஆண்டு காலம் பாவம் செய்த ஒரு மனிதர் இருப்பதால தான் மழை இந்த ஊருக்கு தாமதப்படுத்தப்படுது அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் தொடர்ந்து பாவம் செய்த அந்த மனிதரும் இருக்கார். அவர் தன்னுடைய தவறை இந்த கட்டத்தில் இப்போ உணர்றாரு. இன்னும் நம்ம மன்னிப்பு கேட்காம தாமதப்படுத்தினா இந்த மனிதர்களோடு சேர்ந்து நம்மளும் அழிஞ்சு போவோம் அப்படிங்கிறத உணர்ந்து அல்லாஹ் கிட்ட கையேந்தி ரகசியமாக மன்னிப்பு கேட்குறார். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு, உன்னை தவிர என்னை மன்னிப்பதற்கு வேறு யார் இருக்கா யா அல்லாஹ் அப்படின்னு கையேந்தி மன்னிப்பு கேட்குறாரு. அவர் மன்னிப்பு கேட்கும்போது அழுது அவருடைய கண்ணீர் துளி வந்த இந்த மண்ணை தொடுற நேரத்தில் அல்லாஹ் அந்த மக்களுக்கு மழையை கொடுக்குறான். இப்போ மூசா நபி அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், அந்த மனிதர் யார் அப்படின்னு சொல்லி. இப்போ அல்லாஹ் மூசா நபி கிட்ட சொல்கிறான், 40 ஆண்டு காலம் அவர் பாவம் செய்யும் போதே அந்த மனிதர் யார் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லாத போது மன்னிப்பு கேட்ட அந்த மனிதரை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? பொல்லா இந்த அளவுக்கு மன்னிப்பவனாக இருக்கிறான். நம்ம தான் மன்னிப்பு கேட்குறத தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கோம். இந்த ரமலானுடைய மாதமே பாவ மன்னிப்புக்கான மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கல்ல, யார் ரமலானை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் இருக்கிறாரோ அவர்தான் நஷ்டவாளின். அப்படிப்பட்ட மனிதர்களாக நம்ம ஆயிராமல் இறைவன்கிட்ட உளமாற மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஷிரீன்.
எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம். நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.